ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக புதிதாக லான்ச் செய்யப்பட்ட மற்றும் எக்கச்சக்கமான டிமாண்ட்ல உள்ள Scorpio-N ஒரு நீர்வீழ்ச்சிக்கு அடியில விண்டோ மற்றும் ரூஃப் லைன்ல வாட்டர் ஃபால் ஆகிறத என்ஜாய் பண்றதுக்காக எடுத்து சென்றாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு சில நொடிகள்லயே வாட்டர் கேபின்குள்ள கம்ப்ளீட்டா என்டர் ஆகி எதிர்பார்க்காத அதிர்ச்சியை கொடுத்தது அந்த யூசருக்கு. பட் அவர் ஒரு பாப்புலரான அருண் பவார் அப்படிங்கிற யூடியூபர். இதன் காரணமா இந்த வீடியோவை சோசியல் மீடியால பதிவிட்டதனால இந்த சம்பவமும் பயங்கரமா வைரல் ஆச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா மஹிந்திரா மேனேஜ்மெண்டே அதே நீர்வீழ்ச்சிக்கு ஒரு Scorpio-N கொண்டு போய் மறுபடியும் ஷூட் பண்ணி வண்டியில எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அப்படின்னு தெரிவிக்கிற வகையில மஹிந்திராவே ஓன் வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. முதல்ல அருண் பவாரோடைய வீடியோ ஃபேக் மற்றும் அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்காக தான் இப்படி பதிவிடுறாங்க அப்படின்னு பல விமர்சனங்கள் எழுந்தது. பட் மஹிந்திரா தரப்புல இருந்து இந்த வீடியோ பதிவிட்டதும் அவ்வளவு சரியான செயல் கிடையாது அப்படின்னு நெட்டிசன்கள் விமர்சனம் செஞ்சாங்க. ஒரு கார் நிறுவனம் தன்னுடைய கார்ல ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை ஆராய்ந்து அதற்கான சொல்யூஷனை தான் கொடுக்கணுமே தவிர வீடியோக்களை பதிவிடுறது சரியான தீர்வாகாது அப்படின்னு கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் மஹிந்திரா ஒரு படி மேல போய் சன்ரூஃப்ல அடிஷனல் பேடிங் ஆட் பண்ணியிருக்கிறதாகவும் செய்திகள் வலம் வந்தது. இப்போ ஃபைனலா இந்த சம்பவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில அருண் பவார் அவர்களுடைய வீட்டுக்கே சென்று பாதிப்புக்கு உள்ளான அந்த Scorpio-N சரி பண்றதுக்காக மஹிந்திரா நிறுவனமே கையில் எடுத்திருக்காங்க. இந்த ப்ராப்ளம் எல்லா Scorpio-N-லயும் இருக்கா இல்ல இந்த பர்டிகுலர் கார்ல ஏதோ மேனுஃபேக்சரர் டிஃபெக்ட் இருக்கா அப்படின்னு கண்டறியறதுக்காக அந்த காரை மஹிந்திராவே பரிசோதனைக்காக எடுத்து சென்றிருக்காங்க. அதற்கு மாற்றாக ஒரு XUV700 அருண் பவாருக்கு ஒப்படைச்சிருக்காங்க மஹிந்திரா தரப்புல இருந்து. மஹிந்திரா நிறுவனம் பதிலுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணதை விட இந்த மூவ் கஸ்டமருடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற மாதிரி இருக்கிறதுனால அனைவருடைய வரவேற்பையும் பெற்றிருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.